வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற பலன் இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. 6ஆம் இடத்துல உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. புதிதாக அறிமுகமாகும் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம் மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025 இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகிறாருங்க. குருவானவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் பகவானுங்க. கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கங்க. நல்ல அறிவாற்றல், புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக நடத்தக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. பிற்பகுதியில் 10ஆம் இடத்துக்கு போறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்துக்கு போறாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில இருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தக்கூடியவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக நிலைகள்ங்க. இந்த வருடம் இத்தனை கிரக பயிற்சிகள் இருக்கிறனால ஒரு கலவையான பலனா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஓவராலா பார்த்தா இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். நல்ல திருமணம் காத்துட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இது வரைக்கும் சரியா படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நல்ல படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வருஷமா இருக்கும். பணவரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்பவே நல்லது. வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற பலன் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் முடிஞ்ச வரைக்கும் வேலையை விட்டுறாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க பேசுறது பிடிக்கலையா, அங்கேருந்து வெளியே வந்துருங்க. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு போகாதீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. செய்கிற தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறது, அதுவும் அடுத்தவங்க கிட்ட பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக உங்களுக்கு அவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பேர், நீங்களும் டென்ஷன் ஆகி அவங்களையும் டென்ஷன் ஆக்குற மாதிரியான சூழல் வரும். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது பொதுவான பலன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட மே மாதம் வரைக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 2ஆம் இடம்,
4ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட தொழிலில் பொறுத்த வரைக்கும் புதிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு எடுங்க. வேலையில் இருக்கிறவங்க, புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. எக்காரணத்தை கொண்டு வேலையை மட்டும் விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவங்களோட மூலியமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்க போகுதுங்க. ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்துக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசுறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. அதாவது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, 4ஆம் இடம் சொத்து. உங்கள் வாழ்க்கை துணை வழியாக ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு யோகம் நல்லாவே இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான அமைப்புகள், புதிதாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எல்லா விதமான சுகங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுங்க. குறிப்பாக அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ சரியாகிறதுக்கான சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரப்போகுது. ராகுவும் 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடத்தோட பிற்பகுதியில் வரப்போகிறாரு. அப்போ 6, 12 சம்மந்த குருவும் வந்து பார்க்குறனால கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆன்சைட் ஐடி ஃபீல்டில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களாம் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சமயம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கடன் தீரும். 6ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டனால கடன் தீரும். ஆனால் திரும்ப அந்த கடனை தீர்க்கறதுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. சொத்துக்கள் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. ஆனால் தகுதிக்கு மீறி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. கோர்ட்டு கேஸ் 6ஆம் இடம் கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 1, 4 இந்த இடங்களில் வந்து பார்க்க போகிறாருங்க. கொஞ்சம் வாழ்க்கை துணைகிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பழகும்போது கவனமாக இருங்க. ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆஃபீஸ் டைமில் மட்டும்தான் பேசணும், நம்ம ஆஃபீஸ் டைமை தவிர்த்து பேசக்கூடாது. அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்போது, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பெண்கள் குறிப்பாக புதிதாக அறிமுகமாகும் நம்ம ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சனி பகவான் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சனி உங்களோட ராசியை பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு லேசினஸ் வரும். அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சம் மனசை குழப்பிக்காமல் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சுறது நல்லதுங்க. உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அதுவே உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலையும் டென்ஷனையும் கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கலாங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது, பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் ஆன்மீக பயணம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வரக்கூடிய நிறைய செலவுகள் வந்து உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதுக்கும் ஒரு தடவை உங்கள் ஆரோக்கியத்தில் அதாவது 50 வயசு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆக மொத்தம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான பலனாக இருக்க போது இந்த வருடத்தை மிக சிறப்பான வருடமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சிங்கிரிக்குடி, பரிக்கல், பூவரசங்குடி இந்த ஊர்லலாம் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஒரே நாளில் பார்த்துடலாங்க. ஒரு நாள் போனீங்கன்னா இந்த 3 தெய்வத்தையும் பார்த்து வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுவும் குறிப்பாக இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.